ஓம் சாய்ராம். சாய்குருவிகளுக்கு அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, நீ என்னை மறந்து விட்டாயா? குழந்தையே, நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன். ஏன் உனக்கு தெரியவில்லையா? அனைத்தும் நான் அறிவேன், அனைத்தும் நன்மைக்கே. இன்று எப்படி இருக்கிறாய்? தினமும் என்னை பூஜித்தாய். ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன்? நீ எனது பொக்கிஷம். நீ என்னை மறந்தாலும் நான் ஒரு நாளும் உன்னை மறக்க மாட்டேன். உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை, அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதும் அம்மா, இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாய். மறந்து விட்டாயா? நீ எனது துவரகா மாயத்தாயின் குழந்தை. எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும், பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பார். பொறுமையோடு இரு, நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன், அனைத்தையும் ஜெயமாக்குவேன். என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும். சில நேரம் என் குழந்தையின் நலனுக்காக வலிகளுடன் நடக்க வைப்பதே தீர்மான சூழலாய் அமைகிறது. ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவுக்கு நான் உன் சாய் தேவா அதை நடக்க விட மாட்டேன். குழந்தையே, ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு. அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும். குழந்தையே, முன்னேறி செல், எப்போதும் முன்னோக்கியே நட. இப்போது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் அஞ்சாதே, அதிருப்தி அடையாதே. லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை உண்டாக்கிக்கொள். நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும் அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வும் இல்லையெனில் நீ செய்வதெல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடிப்பது மட்டுமே. எதிலும் வெற்றி பெற இயலாது. நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு காரணம் எது என்பதை முதலில் பார். வாழ்க்கையின் சிறு சிறு விஷயங்களிலும் முழு ஈடுபாடுடன் இருந்தீர்கள் என்றால் அதில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். அதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். நீ வாழ்க்கையில் சாதனை படைக்கத்தான் பிறந்தாய். சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை. சாதித்தவனெல்லாம் சோதனைகளை கடந்தவன்தான். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு, நான் பார்த்துக் கொள்கிறேன். தைரியமாக இரு, நல்லதே நடக்கும். சாயப்பாவின் கருணையோடு இன்றைய நாள் ஒரு அழகிய நாளாக நிறைவடையட்டும். ஓம் சாய்ராம்.